திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம் வாசி முன்னோட்டம் பகுதி 7 நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இப்போ பகுதி 7ல் சித்த மனோசக்தி, அதாவது சித்தம் எவ்வாறு சக்தி அடைகிறது. சித்தம் எப்படின்னா, சித்த மனசக்தி என்பது தெளிந்த மன உணர்வின் ஆற்றல். மனதின் வேகம் ஒளி வேகத்திலும் பன்மடங்கு மிகுந்தது, எங்கும் வியாபித்திருக்கும் தன்மை உடையது. அப்படி மனம் அண்டமெல்லாம் பூத்திருக்கும் போது, அதாவது அவங்க டிஸப்பியர் என்ற நிலைமைக்கு போகும்போது என்ன ஆகும்னா, இந்த எல்லாமே ஒரு நிலையில் பக்குவப்பட்டுரும். அந்த பக்குவப்படும் போது என்ன ஆகும், அந்த மனசக்தி அந்த காட் கான்சியஸ்னஸ் என்ற ஒரு இடத்துல போய் ஒடுங்கிடும். அத்தருணத்தில் உடல் செல் கருவில் உள்ள புரத அணுக்கள் பரத்திலுள்ள தம் இணை அணுக்களுடன் தொடர்பு கொள்கின்றன. இவ்வாறு உடல் பரத்தொடர்பு கொண்டாக்கால் உடலில் புலங்காகிதம் உண்டாகிறது. இதுவே மனசக்தி அப்படின்னு இதில் சொல்கிறாரு. இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, நடராஜர் நடனம், அதாவது செல் டான்ஸ் என்று நம்ம சொல்கிறோம். இயற்கை உண்மையில் இருப்பது திடமான பயிற்சியின் முதிர்ச்சியை பெறுவது. உடலில் உண்டாகும் பரத்தின் விளைவு உடலானந்த பூரிப்பு சித்த மனசக்தி எனப்படுகிறது. மனம் கொண்டு எதனுள்ளும் உட்கடையாக உள்ளே உணர்வை பெறுவது சித்த மனசக்தியாகும். பெற்றதும் தன்னுடைய பிள்ளையை அந்த தாய்க்கு பால் ஊற்றெடுக்கிறது. உற்றவர் சாவை கண்டு அழுகை வருகிறது. நெடுநாள் பிரிந்தவர்கள் கண்டதும் கட்டிக்கொள்கின்றன. அதில் ஒரு நெருக்கமும் இறுக்கமும் கிடைக்கிறது. இவ்வாறான செயல்களெல்லாம் சித்த மனசக்தியின் விளைவு. சித்த மனசக்தியானது இயற்கையாய் எவருள்ளும் தோன்றும் ஆற்றலை குறிக்கிறது. இதை ஆற்றும் மகாசக்தி அல்லது ஆத்ம சக்தி எனவும் கூறலாம். சித்த மனசக்தி என்றால் தெளிந்த ஆத்மசக்தி, தன்னை அறிந்த உணர்வு, அதாவது உணர்ந்த ஒரு ஆத்மாவுக்குள் சக்தி சித்த மனசக்தி ஆகிறது. அதாவது தன்னை ரியலைஸ் பண்ணுறவங்க அப்படின்னு அர்த்தம். சித்தம் என்றால் மனம் என்ற பொதுவான பொருள் உரைப்பர். ஆயினும் சித்தம் என்ற வார்த்தையின் பொருளை இன்றைய காலகட்டத்தில் சரியான உணர்த்தலாரின்றி யான் எடுத்துரைக்கப் போகும் பொருள் தெளிவடையாமல் போகலாம். ஆகவே சித்தம் என்ற சொல்லின் பொருள் முதலில் நன்கு தெரிந்து கொள்வோம். மனம் ஒன்றை நினைக்கும், புத்தி அதனை துருவி ஆராயும், சித்தம் அதனை நிச்சயிக்கும். இது அகத்திய செயல்பாடுகள், உட்கருவிகள் என்பர். இதனுடன் அகமும் சேர்ந்து அந்த கரணங்கள் 4. அகம் படைப்பின் கூறு, மனிதனின் உட்கடை, அதாவது த நேச்சுரஸ் வித் தட் லீட்ஸ் த மேன். பிரபஞ்சமும் அதன் விண்ணக ஆற்றல் பிரிவு, அது உயிர்களின் பதியும், அதாவது காலபர, அதாவது ஸ்பேஸ் டைம் அகத்தின் விளைவு. அதன் புற செயலுக்கான தூண்டலே அகம் எனலாம். அகம் உள்ளிடகமாக மூளையில் மத்தியில் சித்தமான, அதாவது ரெட்டிகுலர் உணர்வாக அமைந்துள்ளது. உணர்வு மண்டலம் உள்ள தெளிவு அறிவு களஞ்சியமாக விளங்கும். நீர் ஆதாரமான உடல் செல்களை நியூரான் செல்களுடன் மூளையோடு நாடி நரம்புகளுடன் இணைக்கும் கருவியாக சித்தம் செயல்படுகிறது. சித்தம் என்றால் நிறுவப்பட்ட, அடைந்துவிட்ட அல்லது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்று பொருள். பெறப்பட்ட கொள்கை அல்லது முடிவு என்று கூறலாம். ஆயத்தமானது அல்லது திண்ணம் எனப்படும். இது தொகுக்கப்பட்ட எண்ணங்களாகவும் மனிதன் வரைவு செய்யப்பட்ட எண்ணமற்ற சூத்திரங்கள் கருத்துக்குள் அடங்கிய ஒரு நூலகம் போலவும் மனித மூளையில் இருந்து செயல்படுகிறது. ஆரண ஆகமங்கள் போன்ற வழிமுறைகள் தத்துவங்கள் அனைத்தும் இது உள்ளடக்கியது ஆகும். சிவமாகமங்கள் 28 ஒன்று சித்தம் என்பதாகும். நாள் ஒன்றை 27 கூறுகளாக மணி அளவைகளில் பிரித்து பெற்று யோகங்களில் ஒன்று சித்தமாகும். அந்த வகையில் பஞ்ச அங்கங்கள் ஒன்று என்றும் கூறலாம். நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் பஞ்ச அங்கங்களே. இது ஒரு நாளில் நடக்கும் காலத்தின் நடையாகும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாயை என்ற பொருளில் மூல பிரதிவிருத்தி என்று இது பொருள் உண்டு. அதனால் மாயையை விலகி ஈஸ்வரனை அடைய உதவும் சித்த மார்க்கம் அல்லது சன்மார்க்கம் போதிக்கும் சித்த நெறியை முடிவான தெளிந்த உண்மைகளை அருளும் மார்க்கம்
புத்தன் என்றும் அழைத்தனர். கவிதன் கணுக்குள் ஒரு சாராரை சித்தர் என்றும் அழைத்தனர். சித்துக்களை மட்டும் வைத்து பிழைப்பு நடத்துவதும் சித்தனாக மாட்டான். சித்தத்தை வைத்து பொருள் ஈட்டும் ஆன்மீக கூடாரங்கள் பெருகியுள்ளன. ஒரு மனிதனுடைய பலமே மனசக்தி. மனிதளவிலேயே மனிதன் வாழ்கிறான். அவனுக்குள்ளே ஆத்ம சக்தி தான், மனம்தான். ஒருவனுக்குள்ளே இச்சை அவனை வெளிப்படுத்தி காட்டுகிறது. மன வாசல் தாராளமடையாது. சித்தர்களின் பரம்பரையில் வந்தவர்கள் தங்களது ஞானத்தை மனமுவந்து இந்த வாசல் வழியாகவே மற்றவர்களுக்கு அறிவித்து வந்தார்கள். இறை தொடர்பு கொண்டு உகந்த வாசல்களில் இந்த வாசலை தவிர நேர்த்தியான கதவு வேறு இல்லை. உலகியல் கல்விக்கும் இது திறந்த வாசல் எனலாம். இயற்கைக்கு 5 வழிகள் உண்டு என்றாலும் அவற்றை உள்ளடக்கிய ஒரே முகத்தையே மனிதன் பெறுகிறான். அதாவது இச்சாசக்தியே மனித வாழ்க்கைக்கு மூலம் ஆகும். இறந்த சக்தியை புதுப்பிக்கவும் மனிதனுடைய இச்சாசக்தியே தேவைப்படுகிறது. இச்சாசக்தியின்றி எந்த ஒரு காரியம் ஈடுபட முடியாது, ஈடுபாடும் வராது. மனிதன் இச்சையின் பயனால் விஞ்ஞானம் தன் வலிமையான கருவிகள் எந்திரங்கள் மூலம் நிரூபித்திருக்கிறது. இன்றுள்ள விஞ்ஞான வளர்ச்சி எட்ட மனிதன் மூளைக்கு 10 லட்சம் வருடம் பரிணாம வளர்ச்சி தேவைப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் மனிதன் இன்று புறத்தை நம்பியே தன் சுயத்தை இழந்து நிற்கிறான். இச்சாசக்தியின் முழு பயனை உலகம் அறிந்திருக்காகவோ அல்லது அடைந்ததாகவோ தென்படவில்லை. இத்துடன்